Himalaya cotton வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். பெரம்பலூர் தொகுதி பாஜக கூட்டணி வேட்பாளர் பாரிவேந்தரை ஆதரித்து பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா வாகன பேரணி நடத்தி வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். பெரம்பலூரில் பாஜக கூட்டணி வேட்பாளர் பாரிவேந்தருக்கு ஆதரவாக ஜே.பி. நட்டா வாக்கு சேகரித்து வருகிறார். கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் லெனின். அந்த வாக்கு சேகரிப்பின் போது வேற யாரெல்லாம் கூட இருக்காங்க? குறிப்பா பாராளுமன்ற பெரம்பலூர் தொகுதியில போட்டியிடக்கூடிய வேட்பாளர் பாஜகவினுடைய வேட்பாளர் தாமரை சின்னத்தில் போட்டியிடக்கூடிய பாரிவேந்தர் அவர்களை ஆதரித்து பாஜகவினுடைய தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு முசிறி பகுதியில துறையூர் சாலையில இருக்கக்கூடிய அந்த பூங்கா ரவுண்டானா என்ற பகுதியிலிருந்து தொடங்கி இங்க இருக்கக்கூடிய பரிசல் துறை அந்த சாலை வரை ஒரு நீண்ட பயணத்தை அவர் மேற்கொண்டிருக்கிறார். வாகன பயணமாக அது ரோட் ஷோ நடத்தப்படுகிறது. இவரை ஆதரித்து இவரை வரவேற்பதற்காக சாலையினுடைய இருபுறமும் பல்லாயிரக்கணக்கான அந்த கூட்டணி கட்சியினர் திரண்டிருப்பதை நம்மால் காண முடிகிறது. அவர்கள் ஜே.பி. நட்டாவிற்கு மலர் தூவி வரவேற்பு கொடுப்பதை நம்மால் காண முடிகிறது. அந்த வாகனத்தில் குறிப்பாக வேட்பாளர் டாக்டர் பாரிவேந்தரும் அதே போல ஐஜேகேனுடைய தலைவராக இருக்கக்கூடிய ரவி பச்சமுத்து, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராஜசேகர் உள்ளிட்டோர் அந்த வாகனத்தில் இருக்காங்க. அவர்கள் தாமரை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். கூட்டணி கட்சிகளான அமமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட பாஜகவினர் உள்ளிட்ட அந்த கூட்டணி கட்சியை சேர்ந்த அனைவரும் சாலையினுடைய இருபுறமும் தங்களுடைய கட்சி கொடிகளை ஏந்தியவாறு இவர்களை வரவேற்பதற்காக நின்று கொண்டிருப்பதை நம்மால் காண முடிகிறது. ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. சாலையினுடைய இருபுறமும் தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த தடுப்புகளுக்கு அப்பால் நின்று கொண்டு இருக்கக்கூடிய அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த தொண்டர்கள் தங்களுடைய கட்சி கொடிகளை கையில் ஏந்தி கொண்டு மலர்களை தூவி இவர்களுக்கு வரவேற்பு கொடுக்கிறார்கள். குறிப்பாக இந்த தொகுதியில் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த பாரிவேந்தர் கடந்த 5 ஆண்டுகளில் இந்த மக்களுக்கு செய்த சாதனைகளை விளக்கி புத்தகங்கள் விநியோகிக்கப்பட்டு இருக்கு. அதே போல சொன்ன வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. எதிர்காலத்தில் நாங்கள் என்னென்ன செய்ய போகிறோம் என்பதற்கான அந்த துண்டு பிரசுரங்களும் தொடர்ச்சியாக விநியோகிக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக அரியலூர், பெரம்பலூர், துறையூர், நாமக்கல் இடையிலான ஒரு புதிய ரயில் தடம் அமைக்கப்படும், ரயில் பாதை அமைக்கப்படும். இங்கு விளைவிக்கக்கூடிய விவசாய பொருட்களை வெளி சந்தையில் கொண்டு செல்வதற்கு அந்த ரயில் பாதை என்பது மிக பயனுள்ளதாக இருக்கும். இது ஒரு 50 ஆண்டு கனவு திட்டம். அடுத்த ஓராண்டு காலத்தில் ஒரு 1000 கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசிடமிருந்து பெற்று அந்த திட்டத்தை உடனடியாக அமல்படுத்துவோம் என்கின்ற வாக்குறுதியை பாரிவேந்தர் அவர்கள் வெளியிட்டிருக்கார். அந்த தொண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டு இருக்கு. அதே போல கடந்த தேர்தலின் போது நாங்கள் சொன்ன வாக்குறுதியின்படி தன்னுடைய சொந்த செலவில் 1200 மாணவர்களுக்கு இலவச உயர்கல்வி கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல வரக்கூடிய காலத்திலும் 1200 மாணவர்களுக்கு உயர்கல்வி, அதாவது வேளாண் பொறியியலாக இருக்கட்டும், வணிக மேலாண்மையாக இருக்கட்டும், சட்டம் உள்ளிட்ட பொறியியல் உள்ளிட்ட உயர்கல்விக்கான அந்த படிப்பை ஏழை எளிய குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு கடந்த 5 ஆண்டுகள் கொடுத்தது போல அடுத்த 5 ஆண்டுகளும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்கின்ற வாக்குறுதியை அவர் துண்டு பிரசுரங்களாக விநியோகிச்சிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரு 1500 குடும்பங்களை தேர்வு செய்து ஒரு குடும்பத்திற்கு கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் வரை மருத்துவ உயர் சிகிச்சைக்கான அந்த மருத்துவ வசதியை செய்து கொடுப்பதற்கான அந்த காப்பீட்டு தொகையை தன்னுடைய சொந்த செலவில் ஏற்றுக்கொள்வதாகவும் அந்த வாக்குறுதியில தொடர்ச்சியாக அறிவித்திருக்கார். அதற்கான புத்தகங்களும் துண்டு பிரசுரங்களும் இந்த பகுதியில வெளியிட்டு இருக்காங்க. குறிப்பா கரூர்ல கடந்த முறை தேர்தல் பிரச்சாரத்திற்காக வந்திருந்த தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா அவர் பேசும்போது தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசினுடைய திட்டங்களால் ஏற்பட்ட பயன்கள் என்ன என்பதெல்லாம் குறித்து விளக்க அதுல குறிப்பா பெரம்பலூர் மாவட்டத்தில் எத்தனை மக்களுக்கு இலவச சமையல் எரிவாயு இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, எத்தனை பேருக்கு எத்தனை குடும்பங்களுக்கு குடிநீர் இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, எத்தனை பேருக்கு பிரதமருடைய வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு என்கின்ற புள்ளி விவரங்கள் எல்லாம் அவர் வெளியிட்டார். அந்த அடிப்படையில மத்திய அரசுடைய சாதனைகளை விளக்கி பாரதிய ஜனதா கட்சிக்கு மீண்டும் ஆதரவு அளிக்க வேண்டும், தாமரை சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு தற்போது ஜே.பி. நட்டா பரப்புரையின் போது பல்வேறு வாக்குறுதிகளை பெரம்பலூரில் ஜே.பி. நட்டா பரப்புரையின் போது பாரிவேந்தரை ஆதரித்து தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா வாகன பேரணி நடத்தி வருகிறார். பல்வேறு வாக்குறுதிகளை அந்த பரப்புரையின் போது கூறியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லெனின். தற்பொழுது அந்த நேரலை காட்சிகளை பார்க்கலாம்.
நமது தேசிய தலைவர் அவர்களும் ஐயா பாரிவேந்தர் அவர்களும் நமது கூட்டணி கட்சிகளான ஓபிஎஸ் ஐயா அவர்களும் ஐயா அமமுக தினகரன் அவர்களும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்களும் ஐயா ஜான் பாண்டியன் கட்சியை சேர்ந்தவர்களும் தமிழர் தேசிய கட்சி நிர்வாகிகளுக்கும் அனைத்து கூட்டணி கட்சி நிர்வாகிகளுக்கும் நன்றியை தெரிவித்து இந்த நிகழ்ச்சிக்கு happy wedding என்றும் trending happy wedding ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்